ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ப்ளவுஸ் வெட்டினேன். அது வந்து துணி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு ஒட்டு போட்டு தைக்கணும். நான் ஒரு சைடு போட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இது மாதிரி நிறைய பேர் வேண்டான்னு சொல்லுவாங்களே, நம்ம வந்து இதை இப்படி தைக்கணுன்றதை சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒட்டு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம். எப்படின்னா, அந்த கிராஸ் இந்த கிராஸ் வரும்போது போட்டால் பிரச்சனை வராது. அது வந்து நமக்கு இழுக்கிறதுல சரியாக போயிடும். ஆனால் சென்டராக வந்து ஒட்டு வர மாதிரி தான் போடக்கூடாது. அந்த மாதிரினா தான் நம்ம வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டு வரும்போது வந்து நம்ம போட்டுக்கலாம். நீட்டாகவும் இருக்கும் ப்ளவுஸும். நம்ம ஒட்டு போட்டுக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் எப்போவுமே ஒட்டு போடுறீங்க எதில் இருந்தாலுமே ஒட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து நல்ல படிமான தையல் வந்து போட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அமுக்கடி போட்டு நம்ம தைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். நமக்கு நீட்டாகவும் இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் வந்து எப்போவுமே அதை மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த இதுவுமே வந்து ஒட்டு தான் கொடுத்துருந்தேன். அதை தான் அளவுக்கு வச்சு இது பண்ணுறேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஒட்டு கொடுத்துருக்கிறது. ஏன்னா இது வந்து சென்டருக்கு இதை மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. மற்றபடி அந்த கிராஸ் இந்த கிராஸ் ரெண்டுமே துணி இல்லை. அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் துணி கம்மியாக இருந்திருக்கும் போலக்கா, நான் முன்னாடியே எடுத்துட்டேன், அதனால் இதை மட்டும் தைச்சி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு வந்து இந்த கிராஸ் துணி வந்தால் தானே நமக்கு கஷ்டம், இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து தைச்சிட்டேன். நான் அந்த ஒட்டு கொடுக்குறத மட்டும் தான் காட்டணும்னு நினச்சேன். அதனால் ஒட்டு கொடுத்தா எப்படி டாட்லாம் பிடிக்க வருமோன்னு யோசிப்பீங்கன்றதுக்காண்டி தான் நான் டாட்டையுமே வந்து காட்டியிருக்கேன். ரொம்ப ஒன்றும் இதில் வந்து வித்தியாசமாலாம் தெரியாது. நார்மல் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். ஸோ நமக்கு வந்து அதே அளவு எல்லாமே அப்படியே வந்துடும். நம்ம அளவு வந்து லென்த்தாக அதே அளவு கொடுத்த மாதிரி தான் கணக்காகும். என்ன ஆனால் நான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ப்ளவுஸ் போட்டாலுமே நமக்கு எந்த விதமான இதுவும் வராது. நிறைய பேர் வந்து இதுக்கு துணி பத்தலைன்னு பயப்படுவீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். சிலர்லாம் வந்து துணி பத்தலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வேறு துணி எடுத்துலாம் தைச்சி கொடுக்குறீங்க அப்படிலாம் வந்து நான் ஒருத்தவங்கக்கிட்ட கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த டாட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீட்டாக வந்துடும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வராதோன்னு நினச்சி எதையுமே வந்து விட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன, எப்போவுமே நீங்கள் அளந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க ப்ளவுஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது வந்து நம்ம அளந்துருப்போம். அது நமக்கு ஓரளவுக்கு கண்ணளவே தெரியும், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்றது. எதனால் எனக்கு பத்தாமல் போச்சு அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக கையும் முதுகும் இறக்க சொன்னாங்க, அதனால தான் போச்சு, பத்தாமல் போச்சு. அவங்க கொடுத்த அளவுக்கு ப்ளவுஸ் பத்தும், எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததுனால நமக்கு வந்து பத்தாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முடியாதுன்ற ப்ளவுஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.